நம்ம இன்னைக்கு முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட குழையாமல், சாதம் அடி பிடிக்காமல், பெர்ஃபெக்டான ரொம்ப டேஸ்டியான முட்டை பிரியாணியாக இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் பாராட்டுவாங்க, அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த கப்பில் தான் நம்ம அரிசி அளந்துருக்கோம்ல, இதுக்கு இதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா திருகி அலசணும். பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகும். அரிசி வேகும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ தண்ணியோட கலர் இந்த அளவுக்கு இருக்குல்ல, இது நல்லா தெளிவாகிறது வரைக்கும் 2-3 டைம் தண்ணியை மாற்றி அலசிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு க்ளீனான தண்ணி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வேக வச்ச முட்டையை இது கூட சேர்த்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 9 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டைகளை உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. முட்டையுடைய வெளி பக்கம் இருக்குல்ல, அது நல்ல ஒரு கோல்டன் கலரில் மாறும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். இடையிடையில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டையோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 2 பிரிஞ்சி இலை, கூடவே ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொரியிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே 3 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சது சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்காமல் வதங்கி வரும். அடுத்து இது கூட 2 தக்காளியை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸில் இருந்தால் ஓகே. ரொம்ப பெரிய சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் 1 தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி முழுமையாக வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி புதினா இலைகள், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. புதினா கொத்தமல்லி வதங்கினதும் இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்தாவே போதும். இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. இதில் நம்ம எந்த விதமான ஸ்பெஷல் பிரியாணி மசாலாவும் சேர்க்கலை. நம்ம ஆரம்பத்தில் தாளிதத்தில் சேர்த்தோம்ல கரம் மசாலா, அதுவே போதுமானது. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. க்ரீமியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனேவே நல்லா கலந்து விட்டுருங்க. உடனேவே மிக்ஸ் பண்ணால் தான் தயிர் திரியாக ஆகாமல் இருக்கும். தயிர் சேர்க்கும்போது அரிசி நல்லா சாஃப்டாக வெந்துட்டு வரும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க.
எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா கரிப்பாக இருக்கணும். உப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியணும். அப்போ தான் ரைஸ் போட்டு வேக வைக்கும்போது அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். அரிசியும் தண்ணியும் ஒன்று போல் இருக்கணும். இப்போ பாருங்கள், அரிசி நம்ம கலந்து விடும்போது மேலே எலும்பி வருதில்ல, இது இன்னுமே நல்லா திக்காகணும். அதாவது அரிசி பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கரண்டி வச்சு கலக்கும்போது அரிசி தண்ணிக்கு மேலே தெளிவாக தெரியுதில்ல, இது கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு ஒரு இரும்பு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத பழைய தோசைக்கல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டைகளை இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி முட்டைகளை இந்த மாதிரி அடுக்கினதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி நல்லா காற்று போகாமல் கரெக்டான மூடியாக பார்த்து மூடிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் வச்சு கூட தம் போடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக பெர்ஃபெக்டான முட்டை பிரியாணி சூப்பராக தயாராக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்கும்போது அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். லேசாக சூடு ஆறுனதுக்கப்புறமா சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் பெர்ஃபெக்டான முட்டை தம் பிரியாணி நீங்களும் பண்ண முடியும். இதே மாதிரி குக்கரில் எப்படி முட்டை பிரியாணி செய்யணும்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஏன்னா குக்கரில் பண்ணும்போது சில டைம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இந்த ஈஸியான மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வெங்காயம் வச்சு தயிர் ராய்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குக்கும்பர் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் இதே மெத்தடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் முட்டை சேர்க்காமல் அப்படியே பிளெயின் ரைஸாக செஞ்சிங்கன்னா குஸ்கா போல் அதுவும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். முட்டை சேர்த்து செஞ்சோன்னா முட்டை பிரியாணி மாதிரி நீங்கள் செய்யலாம், இல்லைனா பிளெயின் சாதமாக செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.